மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போறதா நேத்தே சொல்லியிருந்தேன். 3 டீமா பிரிஞ்சு நல்லா வெல் ப்ரிப்பேர்டா ரெடியாகி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் முதல்ல சிவானியும் டிம்பிள் கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். மேம், நாங்க சன்லைட் வச்சுதான் மேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க பிடி கிரவுண்டுக்கு கொஞ்சம் வரணும் மேம். அது இல்லாம எங்களால பண்ண முடியாது மேம். ஓ அப்படியா? அப்ப சரி, லாஸ்டா பிடி கிரவுண்டுக்கு போவோம். நான் அந்த டீமுக்கு போய் கேட்டு வரேன். என்ன சாண்ட்ரா, பிங்கி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? நாங்களும் சன்லைட் வச்சு தான் மேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க கொஞ்சம் பிடி கிரவுண்டுக்கு வரணும் மேம். எங்களால சன்லைட் இல்லாம பண்ண முடியாது மேம். ஓ, நீங்களும் சன்லைட் வச்சு தான் பண்ண போறீங்களா? அப்ப சரி, லாஸ்டா கிரவுண்டுக்கு போவோம். அதுங்களும் சன்லைட் வச்சு தான் பண்ண போறோங்களா? நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அவங்கள. ஆமா ஆமா. அகுல், டயானா, நீங்க 2 பேரும் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க? அது கிளாஸ் ரூம்ல பண்ணலாமா? எஸ் மேம், எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க தாராளமா கிளாஸ் ரூம்லயே பண்ணலாம். ஆனா என்ன, கொஞ்சம் ஃபயர் மட்டும் யூஸ் ஆகும் மேம். ஓ ஃபயரா? சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அலோடு. மற்ற நாள்லாம் கிளாஸ் ரூம்ல ஃபயர் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஓரத்துல என்ன வேடிக்கை பாக்குறேன். ஓகேவா? முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டுக்கு சென்டர்ல ஒரு கேண்டில நிப்பாட்ட வச்சு கேண்டில பத்த வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வாட்டரை அந்த பிளேட் ஃபுல்லா நிரப்பிக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து அந்த கேண்டில் மேல க்ளோஸ் பண்ணணும். ஆக்சிஜன் இருக்கிற வரையும் அந்த தண்ணி அப்படியே ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் மேல. தெரியுதா மேம் உங்களுக்கு? அந்த கேண்டில் எப்ப அணையுதோ அப்ப ஆக்சிஜன் விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதோட அந்த வாட்டர் ரைஸ் ஆகாது. இப்ப தட்டுல இருந்த தண்ணி எல்லாம் அந்த பாட்டிலுக்குள்ள போயிடுச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் வாட்டர் ரைசிங் எக்ஸ்பெரிமெண்ட் மேம். சூப்பரா இருக்கு உங்களோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபென்டாஸ்டிக், ஃபேபுலஸ், சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். சொல்ல போனா எனக்கு டயானா தான் மேம் எல்லாமே ஹெல்ப் பண்ணா. ஓகே. சரி, நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக பிடி கிரவுண்டுக்கு போறோம். எல்லாரும் மெதுவா லைன் ஃபார்ம் பண்ணி போங்க. வாராகுல், நம்ம போவோம். பிங்கி, சாண்ட்ரா, சீக்கிரமா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டீம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் வேற ரொம்ப சுළුன்னு அடிக்குது. சீக்கிரமா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேம். நான் செய்ய போற எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து சன் ரிஃப்ளெக்ஷன் ஃபயர் மேம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் வெயிலுக்கு நேரா வச்சுட்டு அதுக்கு மேல அந்த பூத கண்ணாடியை இப்படி சென்டரா வச்சிட்டோம்னா அந்த வெயில் இது மேல ரிஃப்ளெக்ட் ஆகி அது மேல படும்போது நெருப்பு உண்டாகும் மேம். இந்த ரிஃப்ளாக்ஷன் இந்த மாதிரி இது மேல படும்போது அப்படியே அந்த பேப்பரே எரிஞ்சு போயிடும் மேம். நீங்களே பாருங்களேன், புகையெல்லாம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பேப்பர் எரிய ஆரம்பிச்சிடும் மேம். இதை வச்சுதான் நிறைய ஆசிட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க சயின்டிஸ்ட். நல்லா இருக்கா மேம்? அந்த பாருங்க, பேப்பர் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்ரா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டிம்பிள், சிவானி, நீங்க 2 பேரும் வாங்க. இப்ப உங்களோட டர்ன். நாங்களும் அதே மாதிரி சன் கிளாஸஸ் வச்சுதான் மேம் பண்ண போறோம். வாவ், ஓகே, சரி ட்ரை பண்ணுங்க. அந்த சன் ரிஃப்ளாக்ஷன் இந்த கிளாஸஸ் மேல பட்டு அந்த தீக்குச்சி மேல படும்போது நெருப்பு உண்டாகும் மேம். இதனாலதான் காடுல எல்லாம் செடி கொடிலாம் தானாவே பத்திக்குது மேம், யாரும் பத்த வைக்காம. பசங்களா, நீங்க இந்த பெரிய சன் கிளாஸஸ் கூட எடுத்துக்கோங்க. அது ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி தான், அவங்களோடது கிடையாது. அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பசங்களா. ஓகே மேம், அதை வச்சு கூட ட்ரை பண்றோம். என்ன இன்னும் பத்த மாட்டேங்குதே? பத்திக்குச்சு மேம். எப்படி மேம், சன் ரிஃப்ளாக்ஷன் மூலமா வந்துச்சா? ஃபேபுலஸ் எக்ஸ்பெரிமெண்ட், சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான ரீசனிங் கொடுத்தீங்க. 3 டீமுமே சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணீங்க. ஆனா வின்னர்ஸ் ராகுல், டயானா தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் ஒரு ப்ரீமியர் வீடியோ போட்டோம். அதில் லைவ் சாட் பாக்ஸில் ஒரே ஒருத்தவங்க ஆள் தவிர வேறு யாருமே கமெண்ட் பண்ணல. எங்களுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அதனால யாருமே கமெண்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, விடுங்க. நெக்ஸ்ட் ப்ரீமியர் வீடியோலாச்சும் எல்லாரும் லைவ் சாட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட்டில் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.